Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க யூனியன் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் ஓபன் பண்ணனும்னா நீங்க உங்க பேங்குக்கு போகாமலே உங்க மொபைல் மூலமா சிம்பிளா எப்படி நெட் பேங்கிங்கை ஆக்டிவேட் பண்றது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதில் யூனியன் பேங்க் நெட் பேங்கிங்னு சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் ரீட்டைல் யூஷர் லாகின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு கார்ப்பரேட் யூஷர் லாகின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ ரீட்டைல் யூஷர் லாகின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஜில் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் யூஷர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி ஈஸியாக நெட் பேங்கிங்கை வந்து லாகின் பண்ணிக்கலாம். இது நீங்கள் புதுசாக தான் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியூ யூசர் ரெஜிஸ்டர் ஹியர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் செலக்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மோட் இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்க டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க கண்டினியூ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்க, அக்கௌண்ட் நம்பர் இந்த பாக்ஸில் உங்கள் பாஸ்புக்கை பார்த்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இல்லைன்னா இதில் உங்கள் பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் கீழே பாருங்க, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் 10 + 10 இதை வந்து சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்டர் பண்ணணும். இதே போல் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே எழுதிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது பாருங்க. இதில் இந்த பாக்ஸில் உங்கள் ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட்ஸ் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் ஏடிஎம் பின் இந்த பாக்ஸில் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்க யூஸ் பண்ணுற 4 டிஜிட் பின் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்க, ஃபெசிலிட்டி டைப் இதில் வியூ அண்ட் டிரான்சாக்ஷன் இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பேங்க்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் கூட கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் நம்ம லாகின் பாஸ்வேர்டும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த லாகின் பாஸ்வேர்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுறதுக்கு இந்த லாகின் பாஸ்வேர்டு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த லாகின் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்கு இந்த செட் இன்டர்நெட் லாகின் பாஸ்வேர்டு இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து யூசர் ஐடி அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த யூசர் ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூசர் ஐடி வந்து நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சைன் ஆன் பாஸ்வேர்டு இந்த பாக்ஸில் வந்து நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸில் ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்கள் நேம் வந்து ராஜா அப்படின்னா அதில் 6 வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டுட்டு மீதி உள்ள லெட்டர்ஸை வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டுட்டு அப்புறம் ஏதாவது நம்பர்ஸ், அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா அட்டு, ஆஷு
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸில் வந்து ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ செட் பண்ண இந்த பாஸ்வேர்டையும் அப்புறம் யூசர் ஐடியும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெட் பேங்கிங் லாகின் பண்ணுறதுக்கு இந்த யூசர் ஐடியும் அப்புறம் லாகின் பாஸ்வேர்டும் தான் தேவை. நெக்ஸ்ட் பாருங்க, ரீடைப் சைன் ஆன் பாஸ்வேர்டு. இந்த பாக்ஸில் இதே பாஸ்வேர்டை ஒருக்க கூட என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் ஆகுது. இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்கு செட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸில் 8 டிஜிட்ஸில் லாகின் பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணது போல் புதுசாக ஒரு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுங்க. ஆனால் லாகின் பாஸ்வேர்டுக்கு செட் பண்ண பாஸ்வேர்டை வந்து இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணக்கூடாது, வேற பாஸ்வேர்டை தான் செட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீடைப் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இந்த பாக்ஸில் இதே பாஸ்வேர்டை ஒருக்க கூட என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்க, த பாஸ்வேர்ட் இஸ் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே த பாஸ்வேர்ட் இஸ் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்து உங்கள் யூசர் ஐடியை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து உங்கள் நெட் பேங்கிங் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இனி இதில் கோ டு லாகின் பேஜ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ண வேண்டாம், பேங்க்லேருந்து வந்து ஒரு மெசேஜ் வரும். அது 1 or 2 டேஸுக்குள்ளே வந்துடும். அதுக்கு அப்புறம் வந்து இந்த நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணிக்கோங்க. இந்த நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுறது எப்படின்னா இந்த பேஜில் யூசர் ஐடியில் உங்கள் யூசர் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு இதில் வந்து உங்கள் லாகின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கால்குலேஷனை சால்வ் பண்ணிவிட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க லாகின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அக்ரி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் 3 செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங்கோட லாகின் பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்சர் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆன்சரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து யூனியன் பேங்கோட நெட் பேங்கிங்கை வந்து நம்ம மொபைல்லே ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.